bloody sweet. என் ஃப்ரெண்டு வந்து நீ தான் நிறையா தேன் அழிப்பே, எனக்கு ஒரு 4-5 தேன் அழிச்சு கொடுறான்ட்டு கேட்டாங்க. நான் சொன்னுங்க என் ஃப்ரெண்டுக்கு, இப்போ வந்து தேன் சீசன் இல்லைடா, தேன் சீசன் இருக்கும்போது நானே வந்து பறிச்சு கொடுக்குறேன்டா, இப்போல்லாம் தேன் இருக்காதுன்ட்டு. அவன் கேட்கலாங்க என் பேச்சை. போய் மலை மேலே ஏறி உக்கான்னு எனக்கு வேணும்டா, இப்போ தேன் அழிச்சு கொடுக்குறா இல்லையாடா அப்படின்ற மாதிரி பேசிட்டாங்க. நானும் அதனால மலை மேலே ஏறி மலையை சுற்றியும் கடகடான்னு சுற்றி பார்த்து தேனுங்க. தேன் இருக்கிற இடமே தெரில, ஆனால் மலையை சுற்றி பார்த்தா செம்ம அழகா அப்படியே பச்சை பசேன்னு இருக்கு. ஏன்னா இப்போதான் மழை பெஞ்சிருக்கு, இதுக்கு மேலே தான் தேன் வைக்கண்டான்னு சொல்கிறான். அப்போ கூட கேட்க மாட்டேறாங்க அவன். நானும் ஜாலியாக அப்படியே மலையை சுற்றி பார்த்துட்டு அப்படியே தேனும் தேடிட்டே இருந்தேங்க. அப்படியே அந்த மலை மேலெல்லாம் சுற்றிட்டு இந்த பாறையிலேருந்து அந்த பாறைக்கு ஜம்ப் பண்ணி அப்படியே கீழே வந்தேங்க. இங்கே பார்த்தா இங்கே ஒரு புத்து ஒன்று இருக்குங்க. இங்கே புத்தில் பாம்பு இருக்கான்னு பார்த்தா இந்த புத்தை சுற்றியும் செக்யூரிட்டிங்க தான் இருக்காங்க. பாருங்க, சுற்றியும் ஃபுல் செக்யூரிட்டி கார்டு போட்டுக்கிறாங்க. பாம்பு ஃபுல்லாக உஷாராட்டம் தான் இருக்குது. ஏங்க நம்ம அதுக்கிட்ட வம்பு, நம்ம வேலையை பார்த்து நம்ம போயிடலாம் வாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பாறைக்கிட்ட வந்துட்டோம். இந்த பாறைக்குள்ளெல்லாம் கல் தேன் நிறையா கட்டும். அதனால் இந்த கல் பொந்துங்களெல்லாம் தேன் இருக்கான்ட்டு அப்படியே வளைஞ்சி க்ளீனாக பார்த்து செக் பண்ணால் தான் தேன் தெரியுங்க. இப்போ பாருங்கள், இந்த பாறை மேலே சீங்கு முள் இருக்குங்க. இது கையை பிடிச்சிச்சானா விடவே விடாதுங்க. அதை ஒதுக்கிட்டு பொந்துக்குள்ளே ஏதாவது இருக்கான்னு பார்த்துங்க. எதுவும் இல்லை. என் ஃப்ரெண்டு இங்கெல்லாம் இருக்காது, வாடா வேறு இடத்துல இருக்கும், நான் கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்தால் அவன் கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு பொந்தில் செந்தில் தூந்து தேடுறாங்க. அவனும் என்னை விட ஜாஸ்தியாக தேடுறாங்க. அவங்க அங்கே ஏதோ பார்த்துட்டேன் இருக்குது பாடுறா அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஏறி வளைஞ்சு பார்த்தா இவ்வளோ நேரம் கஷ்டப்படுறதுக்கு ஒரு தேன் ஒன்று கண்ணில் தெரிஞ்சிருச்சுங்க. பார்த்தா பூச்சி எல்லாம் சுற்றிட்டே இருக்குங்க. என் ஃப்ரெண்டு மேலே போய் இப்போ வப்பியை பார்த்துருக்கான். சரியான வப்புங்க. பிடிச்சி இந்த பக்கம் இழுக்கிறான், அந்த பக்கம் இழுக்கிறான், இழுத்து முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கிண்ணி எடுத்துனா ஓடுறான்னு சொன்னங்க. விட்டா பாருங்க ஓட்டம். வீட்டிலேருந்து கிண்ணி எடுத்துனா ஒரே வாட்டமாக கொடுத்துட்டு ஓடுறாங்க. ஓடி போய் பாறை மேலே ஏறிட்டாங்க. அவனுக்கு தேனுன்னா பயமாட்டம் இருக்குது, பூச்சி கடிச்சிடுதுன்ட்டு. நாளைக்கு காலேஜ் இருக்குது, எனக்கு மூஞ்செல்லாம் ஊதிடுதுன்ட்டு ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் ஒரு குச்சியை உடச்சி அந்த தூங்கி நின்ற பூச்சிங்களெல்லாம் குத்தி எழுப்பிட்டேங்க. எழுப்ப பூச்சிங்கெல்லாம் வெளியே வருதுங்க. வந்ததுமே என் கையை ஒன்று கடிச்சிச்சுங்க. அதுக்கப்புறம் நான் அந்த தேனை ஆட்டி அசாத லைட்டாக மேலே இருக்கிறத விட்டு கீழே இருக்கிறத மட்டும் பிடிங்கிட்டு என் ஃப்ரெண்டு காட்டுதும் சரியான ஜாலியாக இருக்கிறாங்க. வாங்கி வச்சுக்கினாங்க மேலே. இப்போ அசாத அந்த நெய் இருக்கிற ஆடு இதுதாங்க உள்ள. இது அசாத க்ளீனாக கட் பண்ணி எடுக்கிறேங்க. அப்போ தேனுங்கெல்லாம் மேலே போய் தலைமையில குயோன்னு சுற்றுதுங்க. எங்கள் ஃப்ரெண்டுக்கு தேனை அடுத்ததும் அந்த கிண்ணியில் போடுறான்னு சொன்னாங்க. ஊதிட்டு அந்த கிண்ணியில் போட்டு கொடுத்ததுமே அவனுக்கு ஒரே ஜாலியாக ஆயிடுச்சுங்க. ஓரளவு கஷ்டப்பட்டு அந்த தேன் பூச்சிங்கிட்ட போராடி அந்த தேனை அழிச்சு எடுத்து கிண்ணியில் போட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த பொந்துலேருந்து கீழே இறங்கி பார்த்தா கத்தில் நெய்யுங்க. அந்த நெய்யை எடுத்து நக்கி பார்த்தா சரியான தேன் போல இனிக்குதுங்க. என் ஃப்ரெண்டை நீனும் நெய்யை நக்கி பாடுறான்னு சொன்னுங்க. நக்கி பாடுறான்னு சொன்னதுமே அவனுக்கு ஒரே சிரிப்பாயிடுச்சுங்க. இப்போ நம்ம அழிச்ச தேன் பேர் வந்து கல் தடுக்கு தேனுங்க. இந்த மாதிரி யாரை அழிச்சிருக்கீங்களோ அவங்க கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப்